Hello everyone, welcome to 360 Tamil. நம்ம explanation குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேவர் மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க subscribe பண்ணிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி unsubscribe பண்ணி திரும்பி subscribe பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் சரியா வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போய் சேரும். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா சேனல் டவுன்ல போற மாதிரி இருக்கு. அதனால தான் பண்ண சொல்றேன். வாய்ப்பு இருக்கவங்க பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அத்தங்க அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மர்மதேசம் கதைலாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் ரொம்ப அமானுஷ்ய கதை மாதிரி தான் இது இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிரலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஃபாரினர்ஸ் காட்டுறாங்க. இந்த கதை நடக்கிற காலகட்டம் 1930 தான். இந்த ஃபாரினர்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஜமீன் வீட்டு ஃபங்க்ஷனை நமக்கு காட்டுறாங்க. குழந்தைக்கு பேர் வைப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜமீனோட பேரு நானா அப்படின்றது. இப்பதான் இந்த ஜோடி இந்த இடத்துக்கு வராங்க. இவரை இவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்துல வெல்கம் பண்றாரு. இது நானாவோட குழந்தையா தான் இருக்கும். நானாவோட ஒய்ஃப் பேரு லட்சுமி அப்படின்றது. லட்சுமியோட தங்கச்சியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களோட பேரு ருக்மணி அப்படின்றது. அந்த ஒயிட் லேடியை இவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நானா இருக்காரு பாத்தீங்களா, அந்த வெள்ளக்காரங்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ட்ரிங்க் கொடுக்கறதுக்காக சில லேடிஸ் எல்லாம் வராங்க. அந்த வெள்ளக்காரரும் அந்த லேடிஸையே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நானாவும் சொல்றாரு. ருக்மணி தான் இந்த குழந்தைக்கு பேர் முடிவு பண்ணிருப்பாங்க. ராவ் அப்படின்ற மாதிரி தான் பேர் வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா இந்த பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பக்கத்துல இருக்க குளத்தை காட்டுறாங்க. உள்ள இருந்து யாரோ எந்திரிச்சு வராங்க. இவங்க குழந்தைய ஒரு இடத்துல படுக்க போட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த டைம் அந்த உருவம் வந்து அந்த குழந்தைய தூக்கிடுது. எதர்ச்சியா பார்க்க போன ருக்மணியோ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற லட்சுமி ஷாக் ஆயிடுறாங்க. குறிப்பா நானா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு. கதவெல்லாம் லாக் பண்ணுங்க, யாரும் இங்க இருந்து கிளம்ப கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கூடவா அப்படின்ற மாதிரி வெள்ளக்காரர் கேட்கிறாரு. கோச்சுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இந்த கதவெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. இவரும் இவரோட ஆட்களும் சேர்ந்த மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. நானா தேடி வந்துட்டு இருக்கும் போது உடம்புல ஈரத்தோட யாரோ உட்காந்து இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குளத்துல இருந்து ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க தான் உட்காந்து இருக்காங்க. இப்ப நானாவும் யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த லேடியும் திரும்பி பாக்குறாங்க. இவர் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப 30 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இது நடக்கிற காலகட்டம் 1960 தான். அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, 30 வயசு ஆளா மாறிடுறான். அவனும் சாவணும்னு முடிவு பண்ணி இப்ப குளத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இது நடக்கிற காலம் 1959. ஒரு மாஸ்டருக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கும். அதனால தான் ஒய்ஃப் கூட வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபோட பேரு சுசீலா அப்படின்றது. இவங்களும் சந்தோஷமா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க வந்துட்டு இருக்க பகுதியில திருவிழா மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க அதை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. அங்க சாமி வேற இருக்குல்ல, இவங்க பக்கத்துல போய் வேண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சவுண்ட் கேக்குது. எல்லாருமே விலக ஆரம்பிக்கிறாங்க. பைக்ல தான் ஒரு நபர் வராரு. ஏன் இந்த நபரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்கன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த நபர் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் தான் ராவணன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. இது ராவணனா அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த நபரை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஜெகநாத்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வீட்டுக்குள்ள போக மாட்டாரு போல. வாசல்லே வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வச்சு உள்ள இருக்கவங்க கிட்ட தகவலை சொல்றாரு. உள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணியா தான் இருப்பாங்க. இங்க வேலைக்காரியா மதின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, குடிக்க ஏதாவது குடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மதியம் ஹஸ்பண்டுக்கு குடிக்கிறதுக்காக ஏதோ தராங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, வாங்க மாட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ சண்டை போல. இப்ப இவங்க வந்து தராங்க, அவரும் வாங்கி குடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்ன சண்டை அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரியும். இப்ப ராவண நமக்கு காட்டுறாங்க. ஊர் மக்கள் தான் ராவணன்னு கூப்பிடுவாங்க. இவரோட பேரு ராவா தான் இருக்கும். இவர் பைக் சவுண்ட் கேட்டோனே இங்க இருக்கவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இருட்டுறதுக்குள்ள இவங்க வீட்டுக்கு போய் ஆகணும். இருட்டுற டைம் ஆயிடுச்சு, இன்னும் போகாம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் முறைச்சு பாக்குறாரு. ராவுக்கு யார் இவரோட வீட்டுக்கு வரதும் சுத்தமா பிடிக்காது. இப்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தனித்தனியா வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ராவும் அவரோட ரூம் வந்துடுறாரு. அவரோட ரூம்ல இருந்து அந்த குளம் தெரியுது. அந்த குளத்தையே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. இந்த குளத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியல. சுசீலா ஹஸ்பண்ட நான் மாஸ்டர்னே கூப்பிடுறேன். இப்ப மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பிரின்சிபலும் உங்களுக்காக வீடு அலாட் பண்ணிருக்கோம், அங்கேயே போய் நீங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பிரின்சிபலும் வெளியே வந்து சுசீலாவை பாக்குறாரு. உங்க பொண்ணா ரொம்ப லட்சணமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவ என்னோட பொண்ணு இல்ல, ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் தான் புரிய வைக்கிறாரு. ஐயோ சாரின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்களையும் என்னையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரியா தெரியுது, அவர் எதுக்காக அப்பெல்லாம் பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவப்பட்டு இருக்காங்க. தெரியாம சொல்லிட்டாரு, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ராவோட அம்மா லட்சுமிக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப சித்தி தான் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க சாப்பாடு வைக்கிறாங்க. இவரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்பதான் இவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கணக்கு வழக்க சம்பந்தமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து குழம்பு வாங்கி குடிச்சு பாக்குறாரு. என்ன இவ்வளவு உப்பு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் உப்பு டெஸ்ட் பண்றதுக்காக குடிச்சு பாக்குறாங்க. அப்பதான் நிறைய இருக்கிறது தெரியுது. இப்படி இருந்தும் ராவ் அமைதியா சாப்பிட்டுட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களும் கவனிக்கிறாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட காசெல்லாம் தராரு. இந்த காசெல்லாம் எப்பவுமே கோயிலுக்கு தானே தரணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அம்மா உங்ககிட்ட சொல்லியா நீங்க தர காசை கோயில்ல வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மறைச்சிருப்பாங்க. கோவப்பட்டு இவர் இருக்கார்ல, ஒரு வழி பண்றேன் அப்படின்ற மாதிரி கன் எடுத்துட்டு போறாரு. இப்ப அம்மாவும் வேணாம் தடுக்க வராங்க. அப்பதான் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கீழே விழுந்ததை சாக்க வச்சு அவர் கிட்ட இருந்து கன்னை வாங்கிடுறாங்க. இவரை சமாதானப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவா நாளைக்கு கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைதியா படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி மேல இருக்கிற நட்சத்திரத்தை பாக்குறாரு. அது சம்பந்தமா சில டவுட் எல்லாம் அவரோட அம்மாவை பார்த்து கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ சோகமா உட்கார்ந்து இருக்காரு. ஹீரோக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. ஸ்டார்டிங்ல ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அந்த லேடி தான் தெரியுறாங்க. மாஸ்டரும் சுசீலாவும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு முடிச்சிருக்காங்க. இப்ப சுசீலாவும் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வீட்டையே எட்டி எட்டி பாக்குறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் வேகமா ஜன்னல்லாம் சாத்திடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில இவங்க சாரி மாத்திட்டு இருக்காங்க. அவனுங்க ரெண்டு பேருமே எட்டி பாக்குறாங்க. யாரோ பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோட இவங்களும் பயத்துல கத்துறாங்க. அவனுங்க ரெண்டு பேருமே வேகமா அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சாமியாரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கோவமா பேசிடுறாரு. அதுக்கப்புறம் பைக்ல ஏறதுக்கு போயிடுறாரு. ஹீரோக்கு இந்த ஊர்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. ஹீரோ இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான், அவன் எதுக்காக இப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் கிட்ட பேசுறாரு. இப்ப ரெண்டு பேருமே பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா சாமியார் என்ன சொல்றாருன்னா, என்ன சொன்னாலும் சரி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கவே மாட்டேன், அது சபிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்றாரு. பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களால இந்த இடத்துல இருக்க முடியல, வேற ஒரு வீடு பார்க்கணும், நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, வாங்க அம்மா கிட்ட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ருக்மணி கிட்ட தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க பாட்டுக்கு உள்ள வந்து வீட்டெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ருக்மணியும் எதர்ச்சியா பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நீங்களாம் எதுக்காக உள்ள வந்தீங்க, முதல்ல வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கால் ஸ்லிப் ஆயிருது. கால் வலிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சுசீலா இருக்காங்கல்ல, உட்காருங்க நான் மசாஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி மசாஜ் பண்றாங்க. இதனால இவங்களுக்கும் சுசீலாவை லைட்டா பிடிக்குது. ஹீரோக்கு இந்த ஊர்லயே ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருப்பாரு. இவர் ஒரு கிளினிக் வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இவங்கள காட்டுறாங்க. இல்லம்மா என்னால இடம்லாம் தர முடியாது, என் பையன் கோவப்படுவான் அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிடுறாங்க. சரி பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ருக்மணிக்கே மனசு கேட்க மாட்டேங்குது. நில்லுங்க அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. நான் ஒன்னு சொல்றேன், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பின்வாசல் வழியாவே நீங்க உள்ள வரலாம், வெளியே போலாம், என் பையனுக்கு தெரியாமே இந்த வீட்ல நீங்க ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம், நாங்க வேற வீடு பாத்துறோம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. சிரமம்லாம் இல்ல, இவ கூட இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அதனால தான் சொல்றேன்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சந்தோஷத்துல வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப ராவன் சின்ன பையனா வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இவரும் சாக்லேட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகலான்னு பாக்குறாரு. உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூடாதுன்னு வீட்ல சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் நடக்கிறான். இவர் சோகமா இருக்கும் போது தான் ஒரு சாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இறந்து போன லேடி இவரோட அப்பா நானாவல் தான் இறந்து போயிருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவரை பார்த்தோன்னா பயங்கரமா கோவப்படுறாரு. உன் அப்பாவால தான் என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ வீட்ல காவலிங்க இருக்காங்கல்ல, அதனால இந்த ஹஸ்பண்டால மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியல. இப்ப பையனை கூப்பிட்டு இங்க இருந்து நடக்கிறாரு. பையனும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. இப்பதான் ஒரு பையன் முதுகுல கை வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச மாட்டான்னு சொன்னான்ல, அவன் தான் வந்திருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவர் தான் பிரசன்ட்ல இருக்க அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் அம்மாவை இழந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஹீரோவும் ஃப்ரெண்டும் அவனை பார்க்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. உன் பத்திரத்தை நாங்க மீட்டு கொண்டு வந்துட்டோம், இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தராங்க. அவரும் வாங்கிக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோ மேல அவருக்கு கோவமா தான் இருக்கு. முறைச்சுக்கிட்டே தான் அங்க இருந்து நடக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. இப்ப ஃப்ரெண்டும் பக்கத்துல வந்து சமாதானப்படுத்துறாரு. உன் அப்பா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ, சீக்கிரமே இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவரை கூட்டு போறாரு. ஒரு பேஷண்ட்டை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. பயங்கரமா காயலாம் இருக்கு. எப்படி ஏற்பட்டதுன்னு கேக்குறாரு. ஹஸ்பண்ட் தான் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தள்ளி நின்னு ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவரோட அப்பா நானா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃப் லட்சுமியை போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போதே ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வரும். பிரசன்ட்ல ஒரு ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அந்த ஹஸ்பண்டை தேடி வராரு. அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அப்பெல்லாம் நந்து கூடாதுன்னு மிரட்டுறாரு. அவனும் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயந்த மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப மாஸ்டரும் சுசீலாவும் சேர்ந்த மாதிரி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுதான் நான் சொன்ன வாசல் அப்படின்ற மாதிரி இவங்களும் வாசலை காமிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே உள்ள போயிடுறாங்க. மதியம் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையனுக்கு இது தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக தான் மதி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜன்னலை ஓபன் பண்றாங்க. ஒரு குளம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மதியம் வேகமா வந்து ஜன்னலை சாத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஹீரோவோட தோட்டத்துல வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. அப்பதான் ஒருத்தர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜாண்டிஸ்ல இறந்து போயிட்டான், இங்க வேலை பார்த்தவன் தான், இப்போ ஒய்ஃப் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, நீங்க கொஞ்சம் காசு தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவர் என்ன பண்றாருன்னா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் போற மாதிரி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஹீரோ பைக்ல கிளம்பி போன சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் சுசீலா வெளியே வராங்க. ஏன்னா அப்பதான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ருக்மணி சொல்லிருப்பாங்க. இப்ப மதி கிட்ட இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. மதி பாட்டிக்காக டீ ரெடி பண்றாங்க. அதுல சுகரை கலக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க சுகர்லாம் கலக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு இவங்க போட போறாங்க. நீங்களே உங்களுக்கு பாய்சன் தந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இது பாய்சனா? அப்ப நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பிளான சொல்லிடுறாங்க. இப்ப குடிச்சு பாக்குறவங்க சூப்பரா இருக்கு, என்ன கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் வெள்ளத்தை கலக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சுசீலாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா சுகர் ரொம்ப அதிகமா சாப்பிட்டா ப்ராப்ளம்லாம் வரும். என்னோட சொந்தக்காரங்களுக்கு அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணா தான் இருக்க அப்படின்ற மாதிரி ருக்மணி சொல்றாங்க. இந்த வீட்ல சில விஷயங்களை உனக்கு சொல்லணும், நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க குடிக்கும் போது சவுண்ட் வரும்ல, அதுல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவன் போனதுக்கு அப்புறம் வெளியே வாங்க, அவன் இருக்கும் போது வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குளம் பக்கம் போகவே போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு இவங்க கேக்குறாங்க. நான் தான் சொல்றேன்ல போகாதன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குளத்துக்கிட்ட வந்து வேடிக்கைலாம் பாக்குறாங்க. எங்க வேணும்னாலும் போ, என் பையனோட ரூமுக்கு மட்டும் போகாதன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பையனோட ரூமை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ரொம்ப பெருசா இருக்கு, ஒவ்வொரு இடமா கவனிக்கிறாங்க. நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால ஒரு புக் எடுத்து இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பைக்கோட சவுண்ட் கேக்குது. ஐயோ, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவர் எதிர வந்துட்டு இருக்காரு. இவங்க திரும்பி ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு திரும்பி நடக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி நடக்க போகும்போது தான் ஏதோ பார்த்த மாதிரி இவருக்கு தோணுது. என்ன பார்த்தோம் திரும்புறாரு. அங்க புக்கை தான் வேற இடத்துல வச்சிருப்பாங்க. இது எப்படி அங்க போச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி ஷெல்ஃப்ல வச்சுட்டு கிளம்பிடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சுசீலா நிறைய காமெடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ருக்மணி சிரிக்கிறாங்க. கூட மதியம் சேர்ந்து சிரிச்சிடுறாங்க. மதி, நீ சிரிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, இவ பாரு உன்னை ஈஸியா சிரிக்க வச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மதிக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை இல்ல, அதனால தான் சிரிக்காம இருப்பாங்க போல. சுசீலாவா உங்களுக்கு புக் எல்லாம் படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பைக் சத்தம் கேக்குது. அவன் வந்துட்டான் போல, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுசீலாவும் வேகமா அவங்களோட ரூம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவர் அம்மாக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த லேடியை பாக்குறாரு. அந்த லேடியும் வா வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அந்த லேடி கூப்பிடுற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. யாரக்குறைய குளத்துக்கிட்டே அந்த லேடி கூட்டு போயிடுறாங்க. இப்பதான் அம்மா முழிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவர் குளத்துக்கிட்ட இருக்கிறது தெரிய வருது. இங்க எதுக்காக அடிக்கடி வந்துடுற அப்படின்ற மாதிரி அம்மாவும் திரும்பி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அம்மாக்கு அங்க யாருமே தெரிய மாட்டாங்க. இது எல்லாத்தையும் ஈர தான் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில டைம் பைக் எடுத்துட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. அவ்வளவுதான், நம்ம வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா வெளியே வந்து புக்க படிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் பூஜை மாதிரிலாம் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாமியாரோட பிளாஷ்பேக்கை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாக்கும் ஜோசியம் மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இந்த காப்பை மட்டும் எந்த காலத்திலயும் கையை விட்டு கழட்டிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி அப்பா வாங்கியிருப்பாரு. அந்த காப்பை எப்ப கலட்டினாரோ அப்பயே உன்னோட அப்பாவோட உயிர் பயிற்சி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாம் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ருக்மணி என்ன சொல்றாங்கன்னா, நீ சிரிக்கிறத பார்க்கும்போது என்னோட அக்கா சிரிக்கிறத பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவங்களோட அக்கா லட்சுமியை பத்தி இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேலை விஷயமா கிளம்பி போயிடுவார்ல, அப்பெல்லாம் பையன் கூட சந்தோஷமா விளையாடுவாங்க, ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வர சவுண்ட் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த பையனும் அப்பா கிட்ட விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுவான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, பெருசா பையனை கண்டுக்காம கிளம்பி போவாரு. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, அடிக்கடி ஹீரோவா அந்த குளத்துக்கிட்ட கூட்டு வந்துரும் போல. இவங்களும் எதர்ச்சியா ஒரு வாட்டி அவர் பக்கத்துல இருக்கிறத கவனிக்கிறாங்க. இங்க எதுக்காக வந்து அப்படின்ற மாதிரி இவங்க தான் வீட்டுக்குள்ள கூட்டு போயிருப்பாங்க. இப்ப அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த பையனும் கட்டிலுக்கு அடியில வந்துடுறான். அப்பா கையில இருக்க காப்பை பாக்குறான். நல்லா இருக்கே, எடுப்போம் அப்படின்ற மாதிரி கையில இருந்து அந்த காப்பை எடுத்துடுறான். அவன் எடுத்த அடுத்த செகண்ட் இந்த இடமே இருட்டா மாறிடுது. புகை மூட்டமா இருக்கு. ஒரு கால் வரதை கவனிக்கிறான். பயத்துல அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருப்பான். அந்த பேய் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். அவர் மேல உட்காந்து அவரோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா சாவடிச்சிருது. இவனும் அந்த பேயை செம்ம ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வாயில இருந்து ரத்தம் ஒளிஞ்ச மாதிரி நானா இறந்து போயிருப்பாரு. இவன் ஷாக்கிங்கா அதே இடத்த பார்த்துட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சது போல, ஆனா என்னோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவரை காட்டுறாங்க. பைக் எடுத்துட்டு வெளியே வராரு. இவங்களும் புக் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட ரூம்க்கு வந்து புக்க படிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பைக் அதே இடத்துல நின்றுது. இவரும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் பெட்ரோல் இல்லன்றது தெரிய வருது. சரி நடந்தே போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வீட்டை நோக்கி நடக்கிறாரு. சோ வண்டி சவுண்ட் கேட்காதுல, இவங்க பாட்டுக்கு நார்மலா புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. இவரும் ரூம் வந்துடுறாரு. இவர் பாட்டுக்கு பெட்ரோல் எடுத்துட்டு கிளம்புறாரு. எதையோ பார்த்துமே திரும்பி பாக்குறாரு. அப்பதான் இவங்க புக் படிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. இப்ப இவங்களும் இவரை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ருக்மணி ராவ் ராவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, ராவணன் தான் ராவா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எதிர நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் ருக்மணியும் கீழ இருந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. இப்ப ருக்மணிக்கு மயக்க வந்து அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இவங்களும் ருக்மணியை பாக்குறதுக்காக வேகமா கீழே இறங்கி ஓடி வராங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. பாஸ்ட்ல அப்பாவும் பையனும் ஏதோ சடங்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ருக்மணி இருக்காங்க பாத்தீங்களா, ஷேவிங் பிளேட வச்சு இவங்களுக்கு மொட்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆவறாங்க. இப்போ இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சுக்கிறான்.
இவரை இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் ரெண்டு பேரையும் காலி பண்ண சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக தேவையில்லாம அந்த ரூமுக்கு போன, அதனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் புலம்பிக்கிட்டே வேலையை பாக்குறாரு. இப்ப அம்மாவை செக் பண்றதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. நீங்க கூட மறைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அவர் மேல கோவப்படாத, நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன். நான் மனசு விட்டு யார்கிட்டயும் ஃப்ரீயாலாம் பேசக்கூடாது, இந்த வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும், அதுதானே உனக்கு வேணும், நான் அதே மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ரூம் கதவை சாத்திடுறாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, சித்தியோட ஹெல்த் கண்டிஷன் முன்னைக்கு இப்ப பரவாயில்லையா இருக்கு, அதுக்கு காரணமே அந்த பொண்ணு நினைக்கிறேன், அந்த பொண்ணை மட்டும் அனுப்பிடாத, அந்த பொண்ணு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து மாஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க உடனே போக தேவையில்ல, வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் இதே இடத்துல இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மாஸ்டரும் நன்றி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமாவது நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரி வைஃப் கிட்டயும் சொல்றாரு. சுசீலாவும் சாரி இல்லாம ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கீழே தான் அவர் நின்னுட்டு இருக்காரு. எதர்ச்சியா இவங்களை பார்த்துடுறாரு. இவங்களும் பார்த்து ஷாக் ஆகி ஜன்னலை மூடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் அவங்க துணியால தலையை தோட்டிட்டு இருக்காங்க. இதை தெரியாம பார்த்துடுறாரு. உடனே வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்து தராங்க. இவர் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏன் இவர் டீ கூட எடுத்துக்க மாட்டாருன்னு யோசிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டோ ஃப்ரெண்டு கிட்ட காசு தராரு. காசெல்லாம் வேணாம், நாராயணன் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ காசை கூட வாங்கிக்கோ, அவனை பத்தி எல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் நாராயணன் ஒருத்தரை தேடுறாங்க. எதுக்காக தேடுறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு முழுசா தெரிய மாட்டேங்குது. சுசீலாவும் சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க சாமியாரும் அந்த குடும்பத்தை பத்தி சுசீலா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த வெள்ளக்காரன் ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டாரு பாத்தீங்களா, இவரோட வேலையை முடிக்கிறதுக்காக இவர் பொண்ணெல்லாம் அந்த நபருக்கு தந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி நானாவோ ரொம்ப மோசமானவர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் டெலஸ்கோப் வாங்கினதே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லாங்ல வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்காக தான் இருக்கும். இவருக்கு எந்த லேடியை பிடிச்சாலும் சரி அவங்க கிட்ட தப்பா நடந்துப்பாரு, அவங்க வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவாரு. அந்த மேன்ஷனே சபிக்கப்பட்டதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ருக்மணிக்கு கல்யாணமே ஆகல, ஆனா ஹஸ்பண்ட் இறந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க, ஏன் எதுக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உடனே நீ அந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் ருக்மணி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ருக்மணி எதுக்காக மொட்டை போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவங்க கிட்ட இப்பதான் சொல்றாங்க. ருக்மணி அவங்க வீட்டுல தான் இருந்திருப்பாங்க, ஆனா அக்காக்கு உடம்பு முடியாம போயிருக்கும், அதனால தான் அக்காவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேளை நான் இறந்து போயிட்டேன்னா நீ தான் அம்மா மாதிரி இருந்து இவனை கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எதுக்காக அப்படிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் நானாவும் இந்த இடத்துக்கு வராரு. நானக்கு இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கும், இவங்களை கொஞ்சம் தப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு டீ வேணும், ரூம்க்கு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப லட்சுமியால எந்திரிக்க முடியல, நீ படு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ருக்மணி என்ன பண்றாங்கன்னா அவருக்கு டீ தரதுக்காக வராங்க. அவர் என்ன பண்றாருன்னா இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. கோவப்பட்டு இவங்களும் தள்ளி விட பாக்குறாங்க. அதை மீறி அவர் தப்பா நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் லட்சுமி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க தள்ளுறாங்க. இந்த கேப்ல ருக்மணியும் வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கோவப்பட்ட நானவும் லட்சுமியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே லட்சுமி அடி வாங்குற சவுண்ட் தான் கேக்குது. அப்படிதான் லட்சுமி இறந்து போயிட்டாங்க போல. இப்ப லட்சுமிக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வருவாங்க. நம்ம கிட்ட இவர் இதுக்கப்புறம் தப்பா நடந்து கூடாதுன்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி மொட்டை போட்டிருப்பாங்க. இவனை பத்திரமா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்ற மாதிரிலாம் அழுவுறாங்க. இந்த இடத்துல சுசீலாவும் இவங்களை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. இவங்க சாப்பாடு கொடுக்க வரும்போது அவரு உட்காந்துருக்காரு. இவங்க வரத பார்த்தோன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப சுசீலாவும் ருக்மணிக்கு ஊட்டி விடுறாங்க. அவன் சாப்பிட்டானா என்னன்னு வேற தெரியல அப்படின்ற மாதிரி ருக்மணி சொல்றாங்க. இப்ப ஊட்டி விட்டு இவங்க கிளம்பலாம் நினைக்கும் போது அவரை கவனிக்கிறாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா, ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேச மாட்டாரு. இவங்களும் நடக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா திடீர்னு நின்றுறாங்க. நீங்க இந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்களா, அந்த புக்கெல்லாம் படிச்சு கூட எப்படி இப்படி உருனே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மத்தவங்க கிட்ட அப்படி இருந்தா பரவாயில்ல, உங்களுக்காக ருக்மணி அவ்வளவு பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட என்னைக்காவது அன்பா பேசிருக்கீங்களா, அவங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நீங்க எதுவும் கேட்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரும் அவங்க சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. இப்ப ருக்மணியோட காலை வந்து அமுக்குறாரு. சுசீலா தான் அமுக்குறாங்கன்னு நினைச்சு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் தான் இவர் அமுக்குறது தெரிய வருது. நீ என்னப்பா கால்லாம் அமுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதை நான் தான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தானே எனக்கு பேர் கூட வச்சீங்கன்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இதே வீட்டுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா வீட்டுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறாங்க. இன்னும் கிடைக்கல, ஆனா சீக்கிரமா கிடைச்சிரும் சொல்றாரு. இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சாமியார் சொல்றாரு. இது நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறாங்க. சயின்ஸ் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு, இந்த காலத்துல போய் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. எப்ப சொல்றாரு, 1960 சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ருக்மணி மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பேயும் தள்ளி இருந்து இதை கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ருக்மணி இருக்காங்க பாத்தீங்களா, நானக்கு பூஜை பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. நீங்களும் 20 வருஷமா பூஜை பண்றீங்க, ஆனா பையனை மட்டும் கூட்டு வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. ஜெகன் நீ வந்து உட்காருன்னு சொல்றாங்க. பையன் உட்கார வேண்டிய இடத்துல ஜெகன் வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடுலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சாப்பாடெல்லாம் பையனுக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நைட்டு வச்சிட்டு இருக்காங்க.
பூஜை பண்ண சாப்பாடா அப்படின்ற மாதிரி ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து கேட்டுறாங்க. இது தெரிஞ்சோன்னா ஹீரோ கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பண்றது கொஞ்சமாவது நியாயமா? உங்க அப்பாவை பிடிக்கிறது ஓகே, ஆனா ருக்மணியை பிடிக்கும்ல, அவங்க தந்த சாப்பாடா நினைச்சு சாப்பிட வேண்டியதானு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, போனா போதும் தான் உன்னை இங்க இருக்க விட்டுருக்கேன், என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடாதன்னு சொல்றாரு. இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு வந்து அந்த சாப்பாடுலாம் சாப்பிடுறாரு. இதெல்லாம் ருக்மணியும் பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது சுசீலா வாசல்ல தான் இருக்காங்க. என்ன சாப்பிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா கேக்குறாங்க. இவர் கோவமா அவங்கள முறைச்சு பார்த்துட்டு ரூம்க்கு வந்துடுறாரு. அவங்க கிண்டலா சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே தம் அடிச்சிட்டு இருக்காரு. மதி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் மதியோட ஹஸ்பண்ட் ஜெகன் வராரு. இப்ப அவர் கொண்டு வந்த பொருள்லாம் வெளியே வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் மதி வலிக்கு விழுந்துடுறாங்க. இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போக பாக்குறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவரால போக முடியல. யாரோ லாக் பண்ண மாதிரி அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. மதியம் ருக்மணியும் என்னாச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கதவு ஆட்டோமேட்டிக்கா சாத்திடுது. இவங்களும் கதவு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் ஹீரோ வந்து இவரோட காலை பிடிச்சி இழுக்கிறாரு. அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த பேயும் பாக்குறாரு. இவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பேய் மறைஞ்சிருது. இவரும் நார்மலா இறங்குறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் அந்த பேய் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப ஜெகனும் பார்த்து பயந்த மாதிரியே இவருக்கு தோணி இருக்கும். ஒருவேளை ஜெகன் கண்ணுக்கும் தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இங்க தான் 3rd எபிசோட் முடியுது. 4வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு வீட்டை பார்க்கிறதுக்காக அசிஸ்டன்ட் கூட வந்திருக்காங்க. அந்த வீட்ல ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். அந்த சின்ன பையனோட அம்மா அங்க இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜெகனை காப்பாத்தினார்ல, அப்ப ஜெகனும் அந்த பேயை பார்த்து பயந்துருப்பாரு. நானாவோட வாரிசு கண்ணுக்கு மட்டும் தான் அந்த பேய் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் எப்படி இவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ருக்மணியை பார்த்து கேட்கிறாரு. நானாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் கிட்ட தப்பா நடந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெண் கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. அது மூலியமா தான் ஜெகன் பிறந்திருப்பாரு. இப்ப அவங்க நோய் வாய்ப்பட்டிருக்காங்க. எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த பையனை பத்திரமா வளங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. ஆட்கள் மூலியமா அனுப்பி விட்டுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் லட்சுமி தள்ளி இருந்து பாப்பாங்க. அதனால நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பையன் மாதிரி அவரை வளர்த்திருப்பாங்க. நானா ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. அதனால தான் வாரிசுங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அதனால இவரை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஹீரோவும் வாரிசு தானே, ஹீரோக்கு எந்த ஆபத்துமே வரலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதில் போக போக தான் உங்களுக்கு தெரிய வரும். ஹீரோ இது வரைக்கும் ஜெகனுக்கு பெருசா எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப சொத்துல ஒரு பாகத்தை மதி கிட்ட தராரு. இருந்தாலும் இவருக்கு கஷ்டமா இருக்கு. தனியா வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. ஹீரோனும் பேசுறதுக்காக வராங்க. நீங்க ரொம்ப சரியான காரியம் தான் பண்ணிருக்கீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு. இவங்களும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவ சொல்ல வந்தது தான் நானும் சொல்றேன், உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாரு. இப்ப சுசீலா இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த பேய் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. பேய் இருக்குன்னு சொல்றதுலயே லாஜிக் இல்ல அவங்க தலைமுறைக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. நான் டிரான்ஸ்ஃபருக்காக அப்ளை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களோட முகம் லைட்டா மாறுது. இருந்தாலும் பெருசா ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. இப்பதான் ஜெகனும் கண்முழிக்கிறாரு. இவருக்கு நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. அதனால இந்த இடத்துல பயங்கரமா பயப்படுறாரு. பயப்படாத, நாங்க எல்லாருமே பக்கத்துல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோ கிட்ட தான் அந்த காப்பு இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த காப்பை இவர்கிட்ட தந்திருக்காரு. ஹீரோ அவரோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம காப்பை தந்திருக்காருல, அதனால அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் மதியம் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தராங்க. மதி தரதுனால இவர் வாங்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் ருக்மணி தான் கையில வாங்கி தராங்க. அதை மட்டும் வேகமா குடிச்சிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருக்க ஹீரோனும் கவனிக்கிறாங்க. எதுக்காக அவங்க தரதை மட்டும் வாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப மதி அழுதுகிட்டே வெளியே போகும்போது மதி கிட்டயும் கேக்குறாங்க. இப்பதான் மதியம் என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஜெகன் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து லட்சுமி தான் நல்லபடியா இவரை வளர்த்திருப்பாங்க. இப்ப அம்மா போட்டோவை பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அம்மா இவ பேரு மதி, இவளதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா சொல்ல முடியல. திடீர்னு இவங்களுக்கு வாந்தி வருது. வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது சாதாரண வாந்தி இல்லன்னு தெரியுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. இந்த டைம் நானா உயிரோட தான் இருந்திருப்பாரு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நானா தான் என்ன ரேப் பண்ணிட்டாரு. இததான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதனால தான் இவங்க ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. இவங்களும் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, அதோட பவரை யூஸ் பண்ணி வேகமா இவங்களை இழுத்துட்டு போய் அந்த தண்ணிக்குள்ள இழுத்துறது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது வெளியே தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஆனா இவங்க வயித்துல குழந்தை இருந்தது பாத்தீங்களா, அது கலைஞ்சிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வீட்டுக்குள்ள மட்டும் தான் பவர் இருக்கும். இப்ப வீட்டுக்குள்ள தானே அவர் இருக்காரு. அதனால அட்டாக் பண்ணதுக்காக வருது. ஆனா அவர் கையில அந்த காப்பு இருக்கு பாத்தீங்களா, அதனால இதால பக்கத்துல நெருங்க முடியல. அவர் அந்த பேய் எந்திரிச்சு பாத்துறாரு. பயங்கரமா கத்துறாரு. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க இதே மாதிரி பயந்துகிட்டே இருக்க முடியாதுல, அதனால ஹீரோவும் வேற ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இன்னும் நிறைய காசுல இவங்க செலவுக்காக தந்துடுறாரு. இப்ப ஜெகனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தப்பெல்லாம் பண்ணது என்னோட அப்பா தான், அதுக்கு
மதி கிட்ட பேசாம இருந்து என்ன ஆக போகுது, தயவு செஞ்சு பேசுங்க, என்ன தம்பியா நினைச்சீங்கன்னா நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரும் வேகமா இவரை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. கையில காப்பு வச்சிருக்காருல, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்துடுறாரு. இப்ப போட்ல போகும்போது ஒய்ஃபோட தோல்ல கைய போடுறாரு, அதாவது மன்னிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இத பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்ட் வந்து பேசுறாரு. ஹீரோவும் நேத்து நைட் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி நாராயணனா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தேடிக்கிட்டே தான் இருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி மாஸ்டரும் பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு. டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. சரி என்னால முடிஞ்சதை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஹீரோவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு ஸ்டாரை பத்தி எல்லாம் நிறைய சொல்லிருப்பாங்க. இப்ப ஹீரோனும் ஒவ்வொரு ஸ்டாரை பத்தி கேக்குறாங்க. இவரும் டீடைலா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டார் ஒரு பர்டிகுலர் நாள் மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லையே நான் இப்பயே பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இப்பயே பாக்குறியா, எங்க குடு அப்படின்ற மாதிரி இவரு செக் பண்றாரு. அவங்க வேணும்ட்டே வேற ஒரு இடத்தை தான் காமிச்சிருப்பாங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் லைட்டா சிரிச்சிடுறாரு. இப்படி சிரிச்சா நல்லா இருக்கு, சிரிச்சு பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் தள்ளி போய் கொஞ்சம் வெக்கப்பட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காரு. இவரும் கணக்கு வழக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் டீ குடுக்கிறதுக்காக வராங்க. இப்போ உட்காந்து இவரோட இடத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் புதுசா சில ஐடியாவை சொல்றாங்க. அதாவது நிறைய லேடிஸை வச்சு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணலாம்னு சொல்றாங்க. இவருக்கும் அது சரியா படுது. இவர் என்ன பண்றாருன்னா இவரோட இடத்துல அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்றாரு. இத பாக்குற ஃப்ரெண்ட் ஆச்சரியப்படுறாரு. இதெல்லாம் அவ சொல்லி தானே நடக்குதுன்னு கேக்குறாரு. ஹீரோவும் சிரிக்கிறாரு. ஹீரோக்கு அந்த மாஸ்டரோட ஒய்ஃப் தான் இவங்கன்றது தெரியாது. இவங்களும் அந்த விஷயத்த சொல்லிருக்க மாட்டாங்க. அதனால தான் ஹீரோ சகஜமா இவங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. கோயில்ல ஒரு பிரச்சனை, நிறைய காசு தேவைப்படும். ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தந்துடுறாரு. அன்னைக்கு இவனை பார்த்து அவ்வளவு பேசுனீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் போது இவன் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் எப்ப பாரு அந்த புக்கே தான் படிச்சிட்டு இருக்காங்க. எப்பதான் நீ அந்த புக்கை படிச்சு முடிப்ப அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்க அந்த புக்ல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. திரும்ப திரும்ப படிக்க பிடிச்சிருக்கு, அதனால தான் படிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நைட்டு நமக்கு காட்டுறாங்க. ஜானகி அப்படின்றவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் தான் மாஸ்டரோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சுசீலா ரெண்டாவது ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இது ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்க வருது. இந்த இடத்துல தான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. சுசீலாக்கும் மாஸ்டருக்கும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு சுசீலாவை கொண்டு போய் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல நமக்கு இவங்களை காட்டுறாங்க. இவங்களோட பேரு ஜானகி அப்படின்றது. இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் இங்க வரும்போதே கூப்பிட்டேன், நீ தான் வரலன்னு சொல்லிட்ட, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் வந்தேன், நாளைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ இருந்துட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப காலையில சுசீலா என்ன பண்றாங்கன்னா இவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. இப்பயும் இருந்துட்டு போன்னு சொல்றாரு, ஆனா கிளம்பணும்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சுசீலா என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்காம இங்க இருந்து கிளம்புறாரு. சுசீலாவும் பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அங்க இருந்து உடனே கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு லெட்டர் இருக்கு. இத முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லாம இருந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சாப்பாடு வச்சிருக்கேன், என் மேல இருக்க கோவத்துல அந்த சாப்பாடை சாப்பிடாம படுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அடுத்த கொஞ்ச நாள் வீட்டுக்கு வர மாட்டாருன்னு சொல்றாரு. நம்மளால தான் அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு அப்படின்றது சுசீலாக்கு புரியுது. இப்ப சுசீலாவும் ஹீரோவை தேடுறாங்க. ஃப்ரெண்ட் கிளினிக்ல அவர் இல்லன்னு தெரிய வருது. சரி அவரோட இடத்துக்கு போய் பார்ப்போம், அந்த இடத்துக்கு வராங்க. அங்கதான் அவர் இருக்காரு. எதுக்காக பேச மாட்டீங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க. அவர் இங்க இருந்தும் நடக்க பாக்குறாரு. ஜானகி வேற யாரும் கிடையாது, என்னோட அக்கா தான், நான் சொல்றத முதல்ல முழுசா கேட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரு நின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜானகி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸும் என்ன விஷயம் அப்படின்றத பேசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கும், ஆனா குழந்தை இருக்காது. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுசீலாக்கு இது எதுவுமே புரியாது. தங்கச்சி கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு சோகமா இருக்க வான்ற மாதிரி அக்காவையும் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப தங்கச்சி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தூக்கி கிணத்துல போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஜானகியும் அங்க இருக்க கிணற பாக்குறாங்க. பேசாம குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அமைதியா போய் அந்த இடத்துல குதிச்சிடுறாங்க. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. நல்ல வேலையை இவங்க சாகிறதுக்கு முன்னாடியே இவங்களை காப்பாத்திடுவாங்க. இப்ப சுசீலா அப்பாவும் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஜானகியும் கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டு சுசீலா ஷாக் ஆயிடுறாங்க. தங்கச்சி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் கிளம்பிடுறேன், நான் போனதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அம்மா அந்த இடத்துக்கு வந்து நின்றுறாங்க. உன் அக்காக்காக இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வீட்டுல பிரஷர் பண்ணி வேற வழி இல்லாம தான் இவங்க கல்யாணத்தை பண்ணிருப்பாங்க. அக்கா இவங்களை வரவேற்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க சோகமா தான் பாத்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள அக்கா அனுப்பிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அக்கா வெளியே பயங்கரமா அழுதுருப்பாங்க. உள்ள இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுததை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை இல்ல. மாஸ்டர் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்ன அடிச்சது கிடையாது. என்கிட்ட ரொம்ப நல்லா தான் பேசுவாரு. என்னதான் நல்ல விதமா நடந்துக்கிட்டாலும் சரி, நான் விருப்பப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணல, அதனால அவரை என்னோட ஹஸ்பண்டா என்னால ஏத்துக்கவே
முடியாது. இதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். இதுக்கப்புறமும் கோவம்னா என்கிட்ட பேசாம கூட இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் இப்ப என்ன பண்றாருன்னா பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கொஞ்சம் தூரம் போனவர் பைக்கை நிறுத்திடுறாரு. இப்ப இவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. இவங்களும் பக்கத்துல வந்து பைக்ல ஏறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. இவங்களும் சுத்தி பார்த்ததெல்லாம் சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட் நேரம் மாஸ்டருக்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே அன்னைக்கு நாள் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. இவங்களும் என்ன சொல்றதுன்ற மாதிரி லைட்டா யோசிக்கிறாங்க. இன்னைக்கு ஜாலியா சுத்தி பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ கூட சேர்ந்து சுத்துனாங்கல்ல அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் பையனும் வெளிய இருந்து ஆன்டின்ற மாதிரி கூப்பிடுறான். இவங்களும் கேட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன பார்த்து எதுக்காக ஆன்டின்னு கூப்பிட்ட, அக்கான்னு கூப்பிடு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் சாப்பிட விட்டு போயிட்டாராம், வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உள்ள வான்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளயா நான்லாம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் கூட இருக்கும்போது எதுக்காக பயப்படுற, உனக்காக ஸ்வீட் தரேன் வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த பையனும் சரி அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வரான். இப்ப வீட்டுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவை பார்த்தோம் பயப்படுறான். வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். இந்த ஊர்ல சொல்ற மாதிரி இவர் கெட்டவர்லாம் கிடையாது, முன்னாடி நில்லு அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடி நிக்க வச்சிடுறாங்க. இப்ப சாப்பாட வாங்கிட்டு அந்த பையன் வேகமா ஓடுறான். அதை பார்த்து இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு தந்து மீதி ஸ்வீட் கையில இருக்கும், இந்தாங்க அப்படின்ற மாதிரி வாய்கிட்ட கொண்டு போறாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஊர்ல டிராமாலாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டிராமா நடந்துட்டு இருக்கு. ஹீரோனும் கீழே உட்காந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பைக்ல உட்கார்ந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சின்ன பையனை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு சாக்லேட்லாம் தந்துடுறாங்க. இந்த சாக்லேட் அவர்கிட்ட போய் தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பையனும் தரதுக்காக எந்திரிச்சு போறான். இந்த விஷயத்தெல்லாம் வேற ரெண்டு பேர் கவனிக்கிறாங்க. ஓஹோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. இப்ப டிராமாலாம் முடிஞ்சிருது. மாஸ்டரும் சுசீலாவும் சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. வழியில தான் அந்த பசங்க இருக்காங்க. அந்த பசங்களும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட மாஸ்டரும் என்னடா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சண்டைக்காக வராரு. அவனுங்க ரெண்டு பேர் சேர்ந்து மாஸ்டர் அடிச்சிடுறாங்க. இந்த வழியா தான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் வருவாங்க. மாஸ்டர் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. மாஸ்டரும் அவனுங்க பேசுனதை பத்தி சொல்றாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா அடிச்சிடுறாரு. மாஸ்டருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். இப்ப சுசீலாவும் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. வேணா விடு விடு அப்படின்ற மாதிரி இவரும் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம மேல கோவமா இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. மாஸ்டர் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாளா இருக்கும். என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரதுக்கு சிட்டி சைடு தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நேத்து நைட்டு கோவமா பேசினதுக்கு மன்னிச்சிரு, நீ எங்கேயாவது வெளியே போனாலும் போ, இன்னைக்கு நைட்டு நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா அந்த பேய் எதனால உங்களை மட்டும் கொல்ல மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் பேரு நாராயணன் அப்படின்றது, அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவரை கண்டுபிடிச்சா காரணம் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு காரணம் தெரியும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்க மாதிரி அந்த பேய்க்கும் பிடிச்சிருக்கும் போல அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்றாங்க. ஆனா இவர் பார்த்து முறைக்கிறாரு. நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுறது எனக்கு சரியா படல, இதோட நம்ம மீட்டிங்கை முடிச்சுப்போம், புரிஞ்சதுல அப்படின்ற மாதிரி நடக்க பாக்குறாரு. இப்ப ஹீரோயினும் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசுறாங்க. பெண்கள்லாம் முடிவு எடுக்க முடியாது, ஆண்கள் மட்டும் தான் முடிவு எடுப்பாங்க. என் விஷயத்துல என்னோட அப்பா முடிவு எடுத்தாரு, அதுக்கப்புறம் மாஸ்டர் முடிவு எடுத்தாரு, இப்ப நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, உங்க விருப்பப்படியே செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசுறாங்க. இவர் மேற்கொண்டு எதுவும் பேசாம இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு சோகமா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ மலையில நனைஞ்சதுனால ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. இவங்க திரும்பியும் அது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா சடனா இவங்க என்ன பண்றாங்கன்னா முத்தம் கொடுத்துறாங்க. ஹீரோக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாஸ்டரை இவங்க கவனிக்க மாட்டாங்க, மாஸ்டர் மட்டும் இவங்க ஒன்னா இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த நானா இருக்காரு பாத்தீங்களா, நாராயணன் அப்படின்ற ஒரு நபரோட ஒய்ஃபை கூட்டு வந்திருக்காரு. நாராயணனும் சண்டை போறதுக்காக வராரு. ஆனா நானாவோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. இவனை எங்கேயாவது கொண்டு போய் போடுங்க அப்படின்ற மாதிரி நானாவும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட சோகமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சுசீலா கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. என் அப்பா ரொம்ப மோசமானவர், அவர் மாதிரி இருக்க கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பேன், ஆனா நானே அவர் பண்ண மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு இவரை சமாதானப்படுத்துறாரு. மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, நடந்த விஷயத்தெல்லாம் காட்டிக்க மாட்டாரு. காலையில வந்த மாதிரி நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க பதட்டத்துல என்ன பண்றாங்கன்னா கையை வெட்டிக்கிறாங்க. பார்த்து செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் கைக்கு மருந்து எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவருக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி சுசீலாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அவனுங்க பேசினதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுவுறியா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத விடு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. சுசீலா செஞ்ச ஸ்வீட்டை ருக்மணியும் சாப்பிட்டு பாக்குறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ மட்டும் இங்க இருந்து போயிட்டேன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், அதனால டிரான்ஸ்ஃபர்லாம் உன்னோட ஹஸ்பண்ட வாங்க வேணாம்னு சொல்லு, அவனுங்க அப்படிதான் வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ருக்மணி நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க.
இருக்காங்க. அதுக்கு மேல சுசீலாவால அங்க இருக்க முடியல. இவங்க ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் பண்ண விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. ஒரே வீட்ல இருக்கறனால இவங்க ரெண்டு பேருமே எதிர வச்சு பாத்துக்கறாங்க. ஆனா கண்டுக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு கிளம்புறாங்க. நாராயணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த குளத்து முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்த ஹீரோவும் நாராயணனை பாத்துறாரு. நாராயணன் கூப்பிடுறாரு. அவரும் திரும்பி இவரை பாக்குறாரு. என்னோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோவோட காலரை வந்து பிடிக்கிறாரு. ஹீரோ பெருசா அவரை தடுக்க மாட்டாரு. எவ்வளவு நாளா என்ன அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, இவரோட ஆட்கள் நாராயணனை அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்க. நாராயணன் வைஃப் திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லி பயங்கரமா ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல முட்டி போட்ட மாதிரி உட்காந்துடுறாரு. என்ன எதுனாலும் பண்ணிக்கோங்க, என்ன தாராளமா கொலை கூட பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. உன்னை கொலை பண்ணணும்னா என்னோட வைஃப் எப்பயோ கொலை பண்ணிருப்பா, ஆனா அவளால உன்னை கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நாராயணன் வைஃப் பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கணும், பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பையன் பிறந்தா ராவன் வைப்போம், பொண்ணு பிறந்தா ராதான் வைப்போம் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்றாங்க. அன்னைக்கு தான் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா வற்புறுத்தி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இந்த நானா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அதே சமயம் ஒரு வெள்ளக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த வெள்ளக்காரனையும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கோவத்துல அந்த வெள்ளக்காரனை பிடிச்சி எட்டி மிதிக்கிறாங்க. அவரும் யாடகடமா விழுந்துடுறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் இவரோட ஆட்களும் சேர்ந்து துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருக்கிற தீப்பந்தத்தை புடுங்கிடுறாங்க. இவரை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் வயித்துல இருக்க குழந்தைய சாவடிச்சிட்டல, உன் வம்சத்துல வர ஒரு குழந்தைய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நடுவுல நெருப்பு மாதிரி பத்த வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களால அதை கிராஸ் பண்ணி போக முடியல. இவர் என்ன பண்றாருன்னா கன் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த கன்னை வச்சு இவங்க வயித்தையே ஷூட் பண்றாரு. முதல்ல வயித்துல இருக்க குழந்தைய தான் காலி பண்றாரு. இப்ப எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பும் கொஞ்சம் அடங்கிருது. இவரும் தாண்டி வந்துடுறாரு. இவங்க பக்கத்துல வந்து இவங்களை எட்டி மிதிக்கிறாரு. இவங்க பறந்து போய் அந்த குளத்துக்குள்ள விழுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த குளத்துல வச்சு இறந்து போயிடுவாங்க. இங்க இருந்து வேற எங்கேயாவது போனாலாவது அமைதி கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா எந்த இடத்துலயுமே எனக்கு அமைதி கிடைக்கல. உன் கண்ணுக்காவது அவ தெரியுறா, என்னோட கண்ணுக்கு தெரியவே மாட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அந்த குளத்தை பார்த்த மாதிரி என் கண் முன்னாடி வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. ஹீரோ அதுக்கு மேல அங்க இருக்காம சோகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு பையன் சொல்றாரு. எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி லட்சுமியும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சமயம் தான் ருக்மணி கிட்ட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இந்த சவுண்ட் கேட்டு லட்சுமியும் அந்த இடத்துக்கு வந்து ருக்மணியை காப்பாத்திடுவாங்க. இப்ப கோவப்பட்ட நானாவும் இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும் போதுதான் இவங்க அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை ரெண்டு பேருமே பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. அடிக்கடி ஹீரோக்கு பின்னாடி அந்த பேய் இருக்க மாதிரி காட்டுவாங்க பாத்தீங்களா, மடியில வச்சலாம் கூட அந்த பேய் தட்டி கொடுத்திருக்கும். அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட பேரு ராவ்ல, இவங்க பையனுக்கு பேரு அப்படிதான் வைக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் இவரை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் சோகமா பீச் ஓரத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் தான் ஹீரோயினை செக் பண்ணி பாக்குறாரு. குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னா ருக்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாஸ்டர் ஜி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவரோட ரூம்குள்ளேயே சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் மாஸ்டரும் இந்த இடத்துக்கு வராரு. கையில ஸ்வீட்லாம் வச்சிருக்காரு. ஒரு ஹாப்பி நியூஸ், நான் அப்பா ஆக போறேன், இந்தாங்க எத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கால்ல விழுந்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, லைட்டா சிரிக்கிறாரு. அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்மள கிண்டல் பண்ணி பேசினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கும் அதே கஷ்டம் இருந்தது. எனக்கும் ஜானகிக்கும் 10 வருஷமா குழந்தை இல்ல. இதுக்காக தான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். அப்பதான் எனக்கு சுசீலாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சுசீலா கூட கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அப்பயும் எங்களுக்கு குழந்தை இல்ல. அப்புறம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஜானகி மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் எல்லா தப்பும் இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. எதர்ச்சியா ஒரு நாள் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்ல போனதா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒரு நாள் சுத்தி பார்த்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நாள் தான் இவர் பார்த்திருப்பாரு. ஆனா பார்த்தத பத்தி பெருசா வைஃப் கிட்ட காட்டி இருக்கவே மாட்டாரு. வேணும்ட்டே உங்களை பழக வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி நைட்டு வர மாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, பொய்யா தான் சொல்லிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு இவர் நினைச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற நிலைமையே வந்திருக்கும். சீக்கிரமே எனக்கு குழந்தை கிடைக்க போது, நான் வேற ஊருக்கும் டிரான்ஸ்பர் வாங்கி போக போறேன், இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், நன்றி அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் வந்து எனக்கு கோவம் வரும், இருந்தாலும் பரவாயில்ல ஊர் வாயை அடைக்கலாம்ல, அதுக்காக இது யூஸ் ஆகும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கோவப்பட்டு சடனா இவரோட காலரை பிடிச்சிடுறாரு. பிளான் பண்ணி அப்ப என்ன நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தப்பு பண்ணது நீங்க, என்னோட காலரை எப்படி நீங்க பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டலா கேக்குறாரு. இப்ப அவர் நடக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க, இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியுமா, இது அவளோட பிளானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோயினும் பொய்யா பழகுனாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி கேக்குறாரு. ஆனா இந்த மாஸ்டர் எதுவுமே சொல்லாம கிளம்புறாரு. இப்ப மாஸ்டரும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி வேற ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையில தான் அந்த காப்பு
காப்பு இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. சோ ஹீரோவோட வாரிசை சுமக்கிறதுனால இவங்களுக்கு ஆபத்து வரும்ல, அதனால தான் கையில காப்பை போட்டிருக்காங்க. மாஸ்டரோட ஐடியாவை பத்திலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க உண்மையிலேயே தான் ஹீரோவை லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப மாஸ்டர் கூட சோகமா கிளம்பி போற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரிஸை முடிச்சிடுறாங்க. இது ப்ராப்பர் எண்டிங் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். சீசன் 2 வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இந்த சீசன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.